தாயகத்திலிருந்து துரைசிங்கம் துரைநேசன் நான். எனக்கு இந்த புலம்பெயர் தேசங்களில் வாழும் புலம்பெயர் தேசங்களில் இருக்கும் தமிழ் அமைப்புகளிடம் ஒரு சில கேள்விகள் உள்ளன. சமூக வலைத்தளங்களிலும் தனிப்பட்ட ரீதியிலும் பல அறிக்கைகளை விடும் இந்த அமைப்புகள் ஏன் இலங்கை நாட்டில் உள்ள பயங்கரவாத தடத்தை நீக்க சொல்லி ஐரோப்பிய ஒன்றியங்களிலோ வெளிநாட்டு அமைப்புகளிலோ தொடர்ந்து போராட்டங்களையும் தொடர்ந்து அழுத்தங்களையும் முதலில் கொடுக்க முடியாது? இதற்கான காரணம் என்ன? தமிழ் தேசம் விடிய வேண்டும் என்று நீங்கள் தனிப்பட்ட ரீதியில் ஒவ்வொருத்தரும் உங்கள் கொள்கையை வைத்து நகர்கிறீர்கள் என்று கூறுகிறீர்கள். ஆனால் நகர்வது போல் எமக்கு தெரியவில்லை. இருந்தாலும் உங்கள் கோட்பாடு கொள்கை அப்படியாக கூறுகிறீர்கள். இந்த தனித்தேசத்திற்கு முன்னர் தாயகத்தில் இருந்து ஒரு சில நடவடிக்கைகளையோ அல்லது அறிவித்தல்களையோ இளைஞர்கள் முன்வந்து செயற்பட வேண்டும் என்றால் இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்ற ஒன்று பெரிய முட்டுக்கட்டையாக இந்த இளைஞர்களுக்கு இருக்கிறது. இன்று கைது செய்யப்பட்டால் ஒரு இளைஞன் நாளை போராட்டத்திற்கோ அல்லது அதை தழுவிய செயற்பாடுகளுக்கோ மற்ற இளைஞன் முன்வர மாட்டான். காரணம், நானும் முன்வந்தால் என்னை பயங்கரவாத தடை சட்டத்தில் இந்த அரசாங்கம் கைது செய்துவிடும். அதற்கு பின்னர் என்னை விடுதலை செய்வதற்கோ அல்லது எனது குடும்பத்தை பார்ப்பதற்கோ எந்த அமைப்புகளும் முன்வராது. நான் போய் ஜெயிலில் இருக்க வேண்டியதுதான், எனது குடும்பம் கஷ்டப்பட வேண்டியதுதான். அதனை வைத்து பிழைப்பவர் பிழைத்துக் கொண்டிருப்பார்கள். என்னிடம் என்ன கேள்வி என்றால், தாயகம் தனித்தேசம் என்று உங்கள் செயற்பாடுகளை நீங்கள் செய்து கொண்டிருங்கள், அதற்கு நாங்கள் எந்த முட்டுக்கட்டையும் போடவில்லை. ஆனால் அதற்கு முன்னர் எமது நாட்டில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை இந்த சர்வதேச அழுத்தத்தின் மூலமாகவோ அல்லது சர்வதேசத்தை அழுத்தங்களை பயன்படுத்தியோ இலங்கை நாட்டில் உள்ள இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க முடியாமல் உள்ளதற்கான காரணம் என்ன? அல்லது நீங்கள் அந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்ற அழுத்தத்தை சர்வதேசத்திடம் நீங்கள் கொடுக்கவில்லையா? சில நேரம் நீங்கள் கொடுத்திருக்கலாம். கொடுத்திருந்தால் உங்கள் மூலம் எங்களுக்கு அந்த வாக்குமூலம் திரும்ப வரும் என்று நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியாத சில கேள்விகளை நான் கேட்க விரும்புகிறேன், அவ்வளவுதான். ஏனென்று சொன்னால், எத்தனையோ அமைப்புகள் வெளிநாடுகளில் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். தாயகத்தை நோக்கி உங்கள் செயற்பாடுகள் இருக்கிறது. அது நல்லதாகவும் இருக்கலாம் அல்லது உங்கள் சுயநலத்திற்காகவும் இருக்கலாம். ஒரு சில அதனை நான் மென்ஷன் பண்ணவே கட்டாயம் விரும்புகிறேன், கூறிக்கொள்கிறேன். இதனால் எனக்கு கருத்து முரண்பாடு உள்ள கருத்துக்கள் நிறையவே வெளிநாட்டு அமைப்புகள் மூலம் வரும் என்பதும் எனக்கு தெரியும். இருந்தாலும் கேட்கப்பட வேண்டிய கேள்வியை நான் கேட்டுத்தான் ஆக வேண்டிய தேவை இருக்கிறது. நிறைய அமைப்புகள் இருக்கிறன. ஒரு அமைப்புகளாவது தாயகம் என்றுதான் ஓடுகிறீர்களே தவிர, தாயகத்தில் இருக்கும் முதலில் தாயகத்தில் இருக்கும் இளைஞர்கள் சுதந்திரமாக செயற்பட வேண்டும் என்றால் இந்த பயங்கரவாத தடை சட்டம் இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும். அந்த பயங்கரவாத தடை சட்டம் இல்லாமல் ஆக்கப்படுவதற்காக நீங்கள் ஒவ்வொரு அமைப்புகளும் என்ன செய்வீர்கள்? உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். தாயகம் தமிழீழம் என்ற ஒரு ஒற்றை சொல்லி தமிழீழம் தான் கிடைக்க வேண்டும் என்று ஓடுகிறீர்கள் என்று கூறுகிறீர்கள். நிச்சயமாக நாங்கள் அதுக்கு எதிர்மானவர்கள் அல்ல, எதிர் கருத்து உள்ளவர்கள் இல்ல. திரும்பவும் நாங்கள் அதனை கூறுகிறோம். இதனையெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், இல்லை இதனையெல்லாம் நாங்கள் அடைய வேண்டும் என்றால் முதலில் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி ஒவ்வொரு இடமும் இருக்கணும். முதலில் என்ன செய்ய வேண்டும்? தாயகத்தில் உள்ள இளைஞர்களை ஒரு அரசியல் போராட்டத்திற்கு, ஒரு அறிவு சார்ந்த போராட்டத்துக்கு இளைஞர்களை அழைக்கும் பொழுது அந்த இளைஞர்கள் கூறுவது என்ன? இன்று நாங்கள் உங்கள் போராட்டத்தில் வந்து கலந்து கொண்டு போராடினால் நாளை எனது குடும்பத்தை யார் பார்ப்பது? நியாயமான கேள்வி, ஒவ்வொரு இளைஞர்களின் நியாயமான கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் என்ன? இந்த பதில் எங்கிருந்து வர வேண்டும்? அப்படியானால் அந்த கைதுகள், அதாவது அரசியல் ரீதியான அறிவியல் ரீதியான போராட்டங்களுக்கு இந்த அரசாங்கம் கைது செய்யக்கூடாது. நாங்கள் தாயகத்தில் இருந்து எம்மால் முடிந்த செயற்பாடுகளை செய்யலாம். அதாவது இந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்கு உட்பட்ட வேலையை மட்டும்தான் செய்யலாம். மீறி செய்தால் நாளைக்கு நான் இருக்க மாட்டேன்டா. இந்த வீடியோ பார்த்த இளைஞன், இந்த அண்டைக்கு அந்த அண்ணா அதுல கதைச்சேர், அவர் நாளைக்கு இல்லை. நான் எப்படி அடுத்த நாள் கதைப்பது? நிச்சயமாக அவன் முன்வந்து கதைக்கு முன்வருவானா? இல்லை. எங்களுக்கு பின் அணிதிரள வேண்டும் இளைஞர்கள், எங்களுக்கு பின் இளைஞர் யுவதிகள் எல்லாருமே அணிதிரள வேண்டும், போராட வேண்டும், அறிவியல் ரீதியான போராட்டங்களை செய்ய வேண்டும், நியாயமான கருத்துக்களை அரசாங்கத்திடம் நியாயமாக முன்வைக்க வேண்டும். இப்படிப்பட்ட பல தேவைகள் இருக்குது என்றால் மீது பயங்கரவாத தடை சட்டம் பாயக்கூடாது. அப்படியாயின் இந்த பயங்கரவாத தடை சட்டம் ஒன்று இந்த நாட்டில்
இல்லை என்று உருவாக்குவதற்கு ஏன் நீங்க சர்வதேசத்திடம் அழுத்தங்களை பிரயோகிக்க கூடாது? ஆகவே தயவு செய்து அன்புடன் எனது தமிழ் 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 அமைப்புகள், வெளிநாடுகளில் இயங்கும் தமிழ் தமிழ் அமைப்புகள், அந்த அமைப்பு இந்த அமைப்பு என்று நான் எந்த அமைப்பையும் பெயர் சொல்லி குறிப்பிடாமல் அனைத்து விதமான தமிழ் அமைப்புகளும், எல்லோரும் தமிழ் மக்களுக்காகத்தானே செயற்படுகிறோம் என்று கூறுகிறீர்கள். நிச்சயமாக அனைத்து மக்களும் அனைத்து அமைப்புகளும் ஒன்றிணைந்து முதலில் எமது நாட்டில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்று சர்வதேசத்திடம் அழுத்தத்தை பிரயோகிங்கள். அதன் மூலம் எமது நாட்டில் உள்ள பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும். அதன் அடுத்த கட்டமாக எமது தேசியம் வடக்கு கிழக்கு இணைக்கப்பட்ட மாநில சுயாட்சியோ அல்லது தன்னிறைவு சுயாட்சியோ அதன் நோக்கத்தின் அதன் அடிப்படையில் நாங்கள் நகர வேண்டும். அது நகர்வதற்கு முதலில் முட்டுக்கட்டையாக இருக்கும் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாதொழிக்க உங்களால் முடிந்த அனைத்து வேலைகளையும் செய்யுமாறு அன்புடனும் தாழ்மையுடனும் கேட்டுக்கொள்கிறேன்.